ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஸ்டோரி இந்த 70s நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஃபெய்னியோட பக்கத்து வீட்டு அக்கா டிவி ஸ்டாண்ட் கூட வாங்கிட்டு வராங்க. ஃபெய்னி பாக்குறா. என்னக்கா டிவி ஸ்டாண்டான்னு கேக்குறா. ஆமா ஃபெய்னி, அதான் சொல்லிட்டான்ல மூயாங் டிவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்ததும் யூஸ் பண்ணலான்னு டிவி ஸ்டாண்ட்லாம் வர வச்சுட்டோம். உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரமா வேலையை பாருங்க, புரியுதா? உன் அண்ணனுக்கு வேற வேலை கிடைக்கணும்ல, நாங்க வந்து போயிட்டு இருக்கா. ஃபெய்னிக்கு பயமா இருக்கு. நைட்டு வீட்ல உட்காந்து ஒரு வேலை எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு இருக்கா. முயாங் கதவு திறக்கிறான். உன்னை எங்க ஆள காணோன்னு ஃபெய்னி கேட்க, முயாங் கையில ஏதோ பார்சல் மாதிரி வச்சிட்டு இருக்கான். ஃபெய்னி பாக்குறா. இது என்னடா அப்படின்னு கேட்க, கிராமபோன். இத நம்ம வந்து மொசாட் கேட்கலாம். நான் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, யாராவது பாத்துட்டாங்கன்னா நம்ம மேல கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இது கடன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கேட்கலாம் அப்படின்னு எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு ரகசியமா பெட்ல வச்சுட்டு 2 பேரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. மொசார்ட் மியூசிக் ஆயிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஃபெய்னி ரசிச்சு ரசிச்சு கேக்குறதையே மூயாங் பாத்துட்டு இருக்கான். எவ்வளவு கியூட்டா கேக்குறா பாருன்னு சொல்லிட்டு அவளையே ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். இவளுக்காக அழகான ஒரு ஃபீல் வரணும்னு உள்ள லைட் எல்லாம் வேற போட்டு விடுறான். ஃபெய்னி பாக்குறா. பயங்கரமா என்ஜாய் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறா. இன்னும் ஒரு தடவை கேட்கலாமா அப்படின்னு ஃபெய்னி கேட்க, ஃபெய்னி 3 தடவை ஆல்ரெடி கேட்ட. டைம் ஆயிடுச்சு. இப்ப போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். வீட்ல இருக்கிறது டேஞ்சர்னு நீ தானே சொன்னேன்னு சொல்லிட்டு கிராமபோன் எடுத்து கையில போட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த பையன் இந்த நேரத்துல எங்க கிளம்புறான்னு ஃபெய்னி யோசிக்கிறா. அங்கிருந்து நம்ம மூயாங் போகும்போதெல்லாம் யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. யாருன்னு தெரியலையே டிவி கடைக்காரன் இருக்கான்ல, அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு இந்தா இதை நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மூயாங் அதை ரிமூவ் பண்ணும்போது கதவு திறக்குது. ஃபெய்னின்னு மூயாங் பாத்துட்டு இருக்கான். ஃபெய்னியை பார்த்து டிவி கடைக்காரன் கூட கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஓ, இங்க டிவியை அசெம்பிள் பண்ணலான் தான் நீ டிவி கிடைக்கும்னு சொல்லிருக்கியா? இது ஒர்க் ஆகுமான்னு கேட்க, நான் மட்டும் இல்ல, இவரு இன்ஜினியர் கு, இவரும் சேர்ந்துதான் பண்றாருன்னு சொல்ல, இன்ஜினியர் குவா, இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஃபெய்னி யோசிக்கிறா. இல்லையே, நான் உங்களை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த கு சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி, ஓகே ஓகே, ரொம்ப கத்தி பேசி டிவி பண்றத வெளியே கவர்மெண்ட்க்கு போட்டு கொடுத்துருவீங்க போல, இங்க இருந்து 2 பேரும் கிளம்புங்கன்னு கு சொல்றான். ஃபெய்னி ஒரு நிமிஷம் வா அப்படின்னு வெளியே கூட்டு போயிட்டு, நிஜமா அது ஒர்க் அவுட் ஆகுமா? நிஜமா உன்னால டிவி அசெம்பிள் பண்ண முடியுமான்னு கேட்க, இல்ல பண்ண முடியும்னு மூயாங் சொல்றான். சாரிடா, அது தெரியாம நான் உனக்கு கண்ணா பின்னான்னு திட்டி வேற வச்சுட்டேன். அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு, புரியுதா? நிறைய காசு ஆகுமே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருப்ப? நீ கடன் தானே வாங்கியிருப்ப, அந்த காசு அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துரு. நம்ம கையில தான் காசு இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். வேற என்ன ஹெல்ப் வேணும்னு கேக்குறா. நீ உள்ள போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன்னு மோயாங் சொல்றான். அதெல்லாம் முடியாது. நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தானே கஷ்டப்படணும். நான் உனக்கு ஏதாவது பொருள் எடுத்து தரணும்னா எடுத்து தரேன், பசிச்சதுன்னா சமையல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஃபெய்னி நேரா உள்ள போயிடுறா. மறுபடியும் அடுத்த நாள் வேலையை முடிச்சிட்டு ஃபெய்னி டிவி கடைக்காரங்க வீட்டுக்கு தான் வரா. இங்க வாங்க 2 பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. மூயாங்கு 2 பேரும் வராங்க. அவங்களுக்கு பன் எடுத்துட்டு வந்திருக்கா. ஃபெய்னி என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ மூயாங்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்பப்ப குக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. மூயாங் பக்கத்துலயே உட்காந்துட்டு அவனுக்கு எடுத்து கொடுக்கறது, அவன் செய்யறதெல்லாம் என்னென்ன பண்றான்னு பாக்குறதுன்னு எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மூஜிங் கிட்ட ப்ரொஃபசர் கேக்குறாரு, நம்ம நாளைக்கு கிளம்பணுமா, உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இன்னும் சொல்லல. ஆனா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் சொல்லிக்கிறேன்னு மூஜிங் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. நைட்டு வீட்டுக்கு போறா. பார்த்தா அங்க சூ படுத்து கிடக்குறான். அதுவும் ஒரு பாட்டில் நிறைய குடிச்சிட்டு. அவன் பக்கத்துல போயிட்டு, சாரி எனக்கு வந்து வேலை டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்பணும் நாளைக்குன்னு சொல்ல, இல்ல போகாத போகாதன்னு சொல்லிட்டு சூ கையை பிடிச்சிட்டு இருக்கான். சாரி, நான் தான் உனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது உன்னை இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு டிரான்ஸ்பர் ஆகி போறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் கடைசி கொஞ்ச நாளா உன் பக்கத்துல எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு வரையில, நான் போய் தான் ஆகணும். நாளைக்கு கிளம்பணும்னு சொல்ல, என்னை விட்டு போகாத யான் யான், என்னை விட்டு போகவே போகாதன்னு எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கான். நான் எல்லாரையுமே காப்பாத்துறேன். ஆனா என்னால ஒண்ணு மட்டும் காப்பாத்த முடியல. என் மேலேயே எனக்கு கோவமா வருது. நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தி இருக்கணும், நீ இருந்திருக்கணும் உயிரோட யான் யான்னு சொல்லிட்டே இருக்கான். அவ்வளவுதான். மூஜிங்க்கு மனசுக்குள்ள இருந்த கொஞ்ச நஞ்ச பாசமும் அப்படியே விட்டு போன மாதிரி ஆயிடுது. கைய தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறா. அங்க இந்த யான் யானோட போட்டோவே அவன் பத்திரமா வச்சிருப்பான் போல, அது இருக்கு. அதை எடுத்து பாக்குறா. யான் யான் பாக்கிறதுக்கு நிஜமாவே மூஜிங் மாதிரியே தான் இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் மூயாங்கும் ஃபெய்னியும் கூவோட இடத்துல இருந்துட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபெய்னி எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா மூயாங்குக்கு. கூ கூட தூங்கிடுறான். ஆனா மூயாங் லைட்டா தூக்கம் வர மாதிரி கஷ்டப்படுறான்னு அவனுக்கு போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபேஸ வாஷ் பண்ணி விடுறது, கூடவே இருந்து என்டர்டெயின் பண்றதுன்னு நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இப்ப டிவி ஆன் பண்ண போறோம் மேடம், ஆன் பண்ணுங்கன்னு மூயாங் சொல்ல, ஃபெய்னி போய் ஆன் பண்ணி பாக்குறா. லைட்டா சிக்னல் வர மாதிரி இருக்கு. நிஜமாவே படம் வந்துருது. 3 பேரும் சேர்ந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க. ஃபெய்னியும் மூயாங்கும் வேகமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கு பாக்குறான், என்ன காரணத்துக்கு ஒரு ஆள் கூட இல்லையேன்னு. சூப்பர் கலக்கல் கு, நீ பெரிய என்ஜினியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் அவனையும் போட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில சூ எந்திரிக்கிறான். ஏஞ்சிட்டு என்னது ஓவரா குடிச்சிட்டோம் போல, எங்க போனா மூஜிங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பக்கத்துல டேபிள பாக்குறான். அதுல பார்த்தா யான் யானோட போட்டோ இருக்கு.
இந்த போட்டோ எப்படி வெளியே வந்தது? மூஜின்க்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அந்த போட்டோல பின்னாடி ஏதோ எழுதியிருக்கு. அத பார்த்தா நான் என்னோட ட்ரெயின் ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறி இருந்திருப்பேன். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன் ஜியாங்சிங்குக்கு. அங்க கிளம்புறேன். நானும் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் எழுதி வச்சிருக்கா. மூஜிங்க பார்க்க சூ வேகமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வரான். போய் ஒவ்வொரு ஜன்னலா எட்டி பார்த்து மூஜிங் மூஜிங்னு கத்திட்டு இருக்கான். ட்ரெயின் கிளம்புற நேரம் வந்துருது. கரெக்டா ட்ரெயின் கிளம்புது. உள்ள மூஜிங் ஒளிஞ்சு உட்கார்ந்திருக்கா தலைய மறைச்சிட்டு. இவன் தேடுறத பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க மோயாங்கும் ஃபெய்னியும் டிவி எடுத்துட்டு அந்த அக்கா வீட்டு போய் வச்சிடுறாங்க. என்னப்பா பழசு மாதிரி இருக்கு ஓடுமான்னு கேட்க, அக்கா இது புதுசுல தான். ஆனா பழசுலாம் சொல்லாதீங்க. இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணா, டிவி ஆன் ஆயிடுச்சுப்பா. படம் எதுவும் வரல. வெள்ள ஸ்கிரீன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்றாங்க. மோயாங் பாக்குறான். அதுக்குதான் இது பேர் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மேல எடுத்து விட்டாதான் சிக்னல் பக்காவா கிடைக்கும். இப்ப பாருங்க அப்படின்னு சொல்ல, நிஜமாவே படம் ஓடுது. ஹை படம் ஓடுது படம் ஓடுது டிவி ஓடுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப குதூகலம் ஆயிடுறாங்க. இங்க வாங்க வாங்க குட்டி பசங்களா எல்லாம் வாங்கன்னு மூயாங் கூப்பிடுறான். பக்கத்துல இந்த காம்பவுண்ட்ல இருக்க அத்தனை பேருமே வந்துடுறாங்க. இந்த அக்கா பின்னாடியே போயிட்டு நம்ம ஃபெய்னி கேக்குறா, எங்க அண்ணனுக்கு வேலைன்னு கேட்க, டிவிக்கு உனக்கு நான் காசு கொடுத்துட்டேன். உன் அண்ணனை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். கவலையே படாதன்னு சொல்லிட்டு ஸ்டூல் எல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாரும் உட்காந்து டிவி பாருங்கன்னு. இங்க இருக்க நிறைய பேர் டிவியே பார்த்தது இல்லையா, முதல் தடவையா பாக்குறாங்களாம். எவ்வளவு நல்லா இருக்கு பாரு டிவின்னு பல்ல காட்டிட்டு அத்தனை பேரும் பாத்துட்டு இருக்காங்க. இங்க மூஜிங் ஜியாங்சிங்குக்கு வந்துட்டா. அவளை வரவேற்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் சார்பா. பரவாயில்லையே இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து உள்ள போயிட்டு இருக்கா. உள்ள மூயாங் ஃபெய்னி வராங்க. மூயாங்குக்கு ராஜ மரியாதை நடக்குது. தண்ணி எடுத்து குடுக்குறா ஃபெய்னி. என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. ட்ரீட் வேணுமா? நம்ம 2 பேரும் ஆனா ஹோட்டல் போலாமா? நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். என்ன வேணும்னு கேளு. புதுசா சட்டை வாங்கலாமா அப்படிலாம் கேட்க மூயாங் பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் எதுவுமே வேணாம்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க, அப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீ ப்ளீஸ் கேளேன். எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு ஃபெய்னி பாராட்டிட்டே இருக்கா. மூயாங் பாக்குறான். இந்த பக்கம் கணம் தெரியுதுல. இந்த கணத்துல எனக்கு ஒரு கிஸ் பண்ணு பாக்கலாம்னு சொல்ல ஃபெய்னியே ஷாக் ஆயிடுறா. மூயாங் சரி சரி ரொம்ப பதறாத. சும்மா தான் சொன்னேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஃபெய்னி வேகமா ஜம்ப் பண்ணி அவன் கணத்துல கிஸ் பண்றா. மூயாங்கே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவன் எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க எந்த வெளிய போறேன்னு சொல்லிட்டு ஃபெய்னி எங்கிருந்து ஓடி போயிடுறா. மூயாங்க அதிர்ச்சி மரமா கணத்தை புடிச்சிட்டே கீழே உட்காந்துக்க. ஃபெய்னி இன்னொரு பக்கம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, எனக்கே வந்துட்டு வேற வழியே இல்ல. நான் வந்துட்டு வந்து நன்றி சொல்லணும்ல. அதுக்காக தான் அப்படி பண்ணேன். வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே சமாதானம் சொல்லிக்கிறா. மறுபடியும் வேகமா உள்ள ஓடி வந்துட்டு இருக்கா. மூயாங்க அவளை பார்த்துட்டு ஃபெய்னின்னு கூப்பிட, இங்க பாரு நான் வந்து ஒரு ஃபேவரா ரிட்டர்ன் பண்ணேன் அவ்வளவுதான். மத்தபடி நம்ம 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்பவும் போலதான் இருக்கு. ஓகே தானு சொல்ல, ஓகே ஃபெய்னி நீ என்ன சொல்றியோ அதான் நம்ம வீட்டுல சாப்பிட்டோம்னு மூயாங் சொல்லிட்டு இருக்கான். ஃபெய்னியும் மூயாங்கும் ஒருத்தங்க மாறி மாறி குறுன்னு பாத்துக்கிறாங்க. செம்ம ஆக்வர்டா இருக்கு 2 பேருக்கு நடுவுல. நான் போய் கேன்டீனுக்கு போறேன். சாப்பாடு வாங்க போறேன் அப்படின்னு ஃபெய்னி சொல்றா. இந்த அந்த டிஃபன் பாக்ஸ் இதை எடுத்துட்டு போ. நான் ஃபுட் கூப்பர்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா எடுத்து கொடுத்துட்டு பாய் ஃபெய்னி போயிட்டு வா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றேன்னு 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்வர்டா இருக்கதால. அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஃபெய்னிக்கு அவ முத்தம் கொடுத்ததான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. லைட்டா வெக்கப்பட்டு தூங்காமலே படுத்துட்டு இருக்கா. லைட்டா கட்டுல இருக்க ஒரு சின்ன கேப் வழியா மூயாங் தூங்குறான்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறா. பார்த்தா மூயாங் நல்ல தூக்கத்துல இருக்கான். இவ குறுக்குறுன்னு பாத்துட்டே இருக்கும் போது திடீர்னு கண்ணு முழிச்சு பாத்துட்டான். ஃபெய்னி வேகமா போய் ஒளிஞ்சுக்க மூயாங் சிரிக்கிறான். சிரிச்சுட்டே திரும்பி படுத்து அவன் தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஆபீஸே கலகலன்னு இருக்கு. பார்த்தா ஃபெய்னியோட அண்ணாக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சான். ஃபெய்னியோட அண்ணா வந்து இன்னைக்குதான் முதல் தடவையா இங்க நான் வேலைக்கு சேர வந்திருக்கேன். என்னோட பேரு ஃபெய்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, வாங்க வாங்க உட்காருங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெய்டிங் நல்ல வேலைய ஃபெய்னியால பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். லிங்கி ஈஃப் எங்க கிட்ட வரா. லைப்ரரியில இருந்து இந்த புக்கை உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் படின்னு சொல்ல அவன் கண்டுக்காமலே இருந்துட்டு இருக்கான். ஸ்போர்ட்ஸ் புக் கூட இருக்கு இதையும் எடுத்து பாருன்னு சொல்லிட்டு கையில அடிபட்டிருக்குங்கிறத லைட்டா காட்டிட்டே இருக்கா. ஏன் உன் கையில என்ன ஆச்சுன்னு ஈஃபாங் கேக்குறான். இந்த புக்கு ரொம்ப மேல இருந்ததா இதை எடுக்கிறதுக்கு ஏணி போட்டு கீழே விழுந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, இதுக்கு ஒரு மருந்து கூட உன்னால போட முடியாதா? ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவனே மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். எல்லாமே ஏன் தப்புதான். நீ இதெல்லாம் உனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சா இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே மாதிரி லிங்கி பேச ஆரம்பிக்கிறா. அம்மா நான் ஃபெய்னி அளவுக்கு நல்ல பொண்ணு இல்லையா, நல்லா இல்லையா பாக்குறதுக்கு? என்னை பார்த்தாலே நீ ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு லிங்கி கேக்குறா. எங்க அம்மா என் மேல என் தள்ளுற எதையுமே எனக்கு பிடிக்காது. அது எனக்கு பார்த்தாலே வெறுப்பா இருக்கும் அப்படின்னு ஈஃபாங் சொல்ல, இன்னது உங்க அம்மா என்ன உன் மேல தள்ளுறாங்களா? நான் என்ன பொருளா இல்ல ஆடா மாடா என்னை பத்தி இப்படி மட்டமா பேசுறதுக்கு? நான் இதுவரையும் உன்கிட்ட பேசுறது தப்புதான். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இதுக்கும் மேலேயும் நான் பேச போறது இல்ல. நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவ கிளம்ப ஆரம்பிக்க ஈஃபெங் வந்துட்டு இருக்கான். சாரி நான் ஃபெய்னியை மட்டும் பார்த்துட்டு மத்த எல்லாருமே கண்டுக்காத மாதிரி விட்டுட்டேன். எங்க அம்மா சொல்றது கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஃபெய்னிக்கு நீ எந்த விதத்துலயும் குறைஞ்ச ஆள் கிடையாது. உன்னை பிடிக்காம ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க பிளைண்டுன்னு தான் நினைக்கிறேன். நீ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 2 பேரும் ஒரு வழியா சேர்ந்து சமாதானம் ஆயிடுறாங்க. அன்னைக்கு வீட்டுல குட்டியா ஒரு ஆணி மாதிரி அடிச்சு அதுல ஸ்கிரீன் கார்னர்ல மாட்டி
அதுக்குள்ளேயே துணி எல்லாம் ஈர துணி வச்சு உடம்பு தொடச்சிட்டு இருக்கான் மூயாங். டக்குன்னு ஃபெய்னி உள்ள வந்துடுறா. அப்பன்னு பார்த்து அவன் துண்டு எடுக்கிறன்னு வெளியே வர பார்த்து பயந்துடுறா. அறிவு கட்டவனே, ட்ரெஸ் போடாம எதுக்குடா நிக்கிறேன்னு கத்த ஆரம்பிக்க, ஃபெனி இதான் நம்ம வீட்டு பர்சனல் பாத்ரூம். இங்க ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு சுடுதண்ணி வச்சுட்டு அதை வச்சு நம்ம பாடியை நம்மளே தொடச்சிக்கலாம். ஈஸி இல்ல, பாத்ரூம்க்கு போ தேவையில்ல. எப்படி ஐடியான்னு சொல்லிட்டு நீயும் போய் குளின்னு சொல்றான். ஃபெனி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. சும்மா சொன்னேன் ஃபெனி, பயந்துட்டே இருக்காத, நான் வெளியே போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. மூயாங் வெளியே நல்லா கொசுக்கடியில உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப நேரமா கொசு கடிக்குதுன்னு சொரிஞ்சுட்டே இருக்கும்போது ஃபெனி வெளியே வரா. ஏய் குளிச்சிட்டேன், நல்லதா இருக்கு, ஆனா ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பேச ஆரம்பிக்கிறா. ஆனா ஃபெய்னி செம்ம கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு மூயாங் பச்சை கண்ணு வாங்க அம்மா பாத்துட்டு இருக்கான். ஃபெய்னி பாக்குறா. ஏன் அப்படி பாக்குற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல ஃபெய்னி கழுத்துக்கிட்ட எல்லாம் ஈரமா இருக்கு பாரு, சரியா தொடக்கல அப்படின்னு சொல்றான். நான் போய் இந்த வாட்டரை முதல்ல கீழே கூட்டிட்டு வந்துடுறேன்னு ஃபெய்னி வெக்கப்பட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. மூயாங் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இந்த தடவை நம்ம ஃபெய்னியோட அண்ணா லின்மையோட வீட்டுக்கு போகும்போது ரொம்ப உபசரிப்பு அதிகமா இருக்கு, மீட்லாம் சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காங்க. பார்த்தல்ல, அவருக்கு வேலை கிடைக்காதுன்னு நீங்க சொன்னீங்க, நான் தான் அப்பயே சொன்னேன்ல ஃபேட்டிங்க்கு வேலை கிடைக்கும்னு. அதே மாதிரி கிடைச்சிருச்சுன்னு லின்மை ஹாப்பியா இருக்கா. அப்ப உங்க அண்ணன் குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை உள்ள இருந்து, ஆனா லின்மைக்கு கல்யாணம் ஆக கூடாது, வேற யார் கூடயாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா எங்க அப்பா இருக்காருல அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதான். யாருக்கு நிறைய பெரிய ஆளுங்களோட கனெக்ஷன்ஸ் இருக்கோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கிள் உங்களுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு மாதிரி ஃபைட்டிங் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். அப்பா அவனை விடுப்பா, சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கான் அப்படின்னு லின்மையோட அப்பா எத்தனை கால் உனக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. எத்தனை காலா, எனக்கு 2 கால் இருக்குன்னு ஃபைட்டிங் சொல்றான். அது இல்லப்பா, கல்யாணத்துக்கு பர்னிச்சர்லாம் செய்வோம்ல, அது எத்தனை கால் இருக்குன்னா அந்த அளவுக்கு நிறைய வேல்யூ இருக்க பர்னிச்சர் அவ்வளவு பெருசா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதை பத்தி கேட்டேன்னு சொல்ல, அதை பத்தி நான் அது வரைய யோசிச்சு பார்த்தது இல்லைங்க அப்படின்னு ஃபைட்டிங் சொல்லிட்டு இருக்கான். இல்லப்பா, என் பையன் இருக்கான்ல அவனுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா கொஞ்சம் பெரிய கனெக்ஷன் இருக்கிற ஆளா பார்த்து லின்மைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு நாங்க யோசிச்சோம். ஆனா லின்மை உன்னை லவ் பண்றா. பர்னிச்சர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க லின்மை பாக்குறா. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீங்களாம் என்ன கம்பளி பூச்சியா நிறைய கால் வேணும்னு அவஸ்தைப்படுறதுக்கு, அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாதுன்னு சொல்ல ஃபைட்டிங் பாக்குறான். எனக்கு இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்க, உங்களுக்கு எத்தனை கால் வேணும்னு கேட்டீங்க, 64 காலா, எல்லா காலும் ரெடியா இருக்கும்னு சொல்லிடுறான். அங்க இருந்து இவன் கிளம்பும் போது லின்மை கூடயே வந்துட்டு இருக்கா. எதுக்குடா நீ ஒத்துக்கிற, கொஞ்ச நேரம் நீ சும்மாவே இருக்க மாட்டியா, சரி ஓகே என்ன பண்ணலாம், இப்ப பாரேன், இந்த ஊருக்கு நிறைய கால் கேட்டாங்கல்ல, ஸ்டூலுக்கு 4 கால் இருக்கு, ஒரு 10-15 ஸ்டூலா நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம், என்ன சொல்றேன்னு சிரிக்கிறா. இல்ல லின்மை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், காசு சேர்த்து வச்சிருக்கேன் நம்ம கல்யாணத்துக்கு, ஆனா இவ்ளோ பெரிய பர்னிச்சர் வாங்கறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்ல, ஏதாவது பண்ணுன்னு சொல்ல என்கிட்ட கொஞ்சம் காசு சேர்த்தது இருக்கு, அதான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்மை சொல்றா. இல்ல இல்ல, உன் கல்யாணத்துக்கு நான் உனக்கு சீர்வரிசையா கொடுக்கறதுக்கு உன் காசே எடுத்தா நல்லாவா இருக்கும், அது வேணாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். இவன் அவனை நம்பாம என்னைக்குமே இருந்ததுலான்னு சொல்லிட்டு லின்மை அவனை கட்டி பிடிச்சிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஃபெய்டிங்க கிட்ட அவங்க அம்மா சேர்த்து வச்ச காசுன்னு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே ஃபெய்னியும் அண்ணா என்கிட்ட இவ்வளவுதான் மிச்சம் இருக்குன்னு கொஞ்சம் காசு கொடுக்குறா. மாமா நீங்க எதுவும் கொடுக்கலன்னு மூயாங் ஃபெய்னியோட அப்பாவையே பாக்குறான். என்கிட்ட எதுவும் இல்லப்பா, என் பொண்டாடிக்கிட்டு தான் கொடுத்து வச்சிருப்பேன்னு சொல்ல, மாமா அது இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். எதப்பா சொல்றேன்னு இவங்க அப்பா பயந்துட்டு இருக்காரு. ஓ நீ அத சொல்றியான்னு அவங்க அப்பாவும் போய் போட்டோ பின்னாடி மறைச்சு வச்சிட்டு இருக்க காசு எடுத்துட்டு வராரு. சும்மா எமர்ஜென்சிக்கு சேர்த்து வச்சிருந்தேன், அத மாப்பிள்ள தம்பி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாப்லன்னு ஃபெய்னியோட அப்பா வலிஞ்சிட்டே காசு எடுத்து வைக்க, அம்மா அப்பா ஃபெய்னி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஏனிக்காவது ஒரு நாள் நான் சம்பாரிச்சு சீக்கிரமா இந்த காசுக்கு திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்ல, இல்லடா அது பரவாயில்ல, நமக்குள்ள என்ன இருக்கு, ஆனா இது எல்லாத்தையும் நீ பர்னிச்சருக்கு செலவு பண்ணிட்டனா கல்யாண செலவு எப்படி பாக்குறது, அதான் கஷ்டமா இருக்குன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. மூயாங் இந்த காசு எடுத்துக்கிறான், கொஞ்சம் காசு, எப்படினாலும் நீங்க கார்பெண்டருக்கு காசு கொடுக்கணும்ல, இந்த காசை நான் தான் கார்பெண்டர், நான் உங்களுக்கு எல்லா பர்னிச்சரையும் செஞ்சு தரேன், அதுக்கு பதிலா நான் எடுத்துக்கிறேன் ஓகேவான்னு கேக்குறான். ஆனா நான் மட்டும் வேலை செஞ்சா பத்தாது, நீங்களும் கொஞ்சம் வேலை செய்யணும்னு ஃபெய்னியோட அண்ணாவை பார்த்து சொல்றான். ஓகே ஓகே பரவாயில்ல, நீ செஞ்சு தரேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல, அப்போ எனக்கு சம்பளமா இந்த காசு கொடுக்குறீங்கல்ல, அந்த காசை என் சார்பாவும் ஃபெய்னி சார்பாவும் உங்க கல்யாணத்துக்கு நான் கிஃப்ட் பண்றேன், இப்போ கல்யாண செலவு ஓவர்னு சொல்ல, இல்ல இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஃபெய்னியோட அண்ணா சொல்ல வரான் காசு எடுத்துக்கோன்ட்டு. நம்ம மாப்பிள்ள தானே அப்புறம் என்ன, காசை வாங்கிக்கோன்ட்டு ஃபெய்னியோட அப்பா வேகமா அதை எடுத்து உள்ளேயே வச்சிட்டாரு. மூயாங் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். மூயாங் வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே உட்காந்து பர்னிச்சர்லாம் வரைய ஆரம்பிக்கிறான். பர்னிச்சரை மொத்தமா வாங்கினா நிறைய செலவாகும்னு சொல்லிட்டு வுட் மட்டும் வாங்கி இவங்களே பண்ண போறாங்க, இதான் ஐடியா. ஃபர்ஸ்ட் மூயாங் அந்த இன்ஜினியரிங் பண்ணால பேப்பர்ல, அதுபடியே ஃபெய்னியோட அண்ணா கூட சேர்ந்து அது ஒண்ணு ஒண்ணா பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமா லைட்டா பர்னிச்சர்லாம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் ஃபெய்னியோட அண்ணா வார்னிஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் பர்னிச்சருக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஃபெய்னியோட அம்மா வந்துட்டாங்க. 2 பசங்களும் வாங்க, கொஞ்சமா வாட்டர் மெலன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல, நீங்க போய் சாப்பிடுங்கண்ணா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு இன்னும் வேலை பார்த்துட்டே இருக்கான் மோயாங். ஃபெய்னியோட அம்மா பாக்குறாங்க.
நம்ம மாப்பிள்ளை தம்பிய பாருங்களேன், என்ன தங்கமான புள்ள. இப்படி ஒரு பையன் தேடினா கூட கிடைக்காது. நல்ல வேளை நம்ம ஃபெய்னிக்கு உங்க பேச்ச கேட்காம இந்த பையன கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு சொல்ல, அவங்க அப்பா பாக்குறாரு. "எது நானா நோ சொன்னேன்? நீ தானடி ஆளா தடுத்து நிறுத்துனேன்னு" கேட்க, "நானா? எனக்கு ஒண்ணும் அப்படி ஞாபகம் இல்ல. "மோயாங் வாட்டர்மெலன் சாப்பிடுப்பான்ட்டு" அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பர்னிச்சர்லாம் கிட்டத்தட்ட முடியிற நிலைமையில இருக்கு. ஊர் புள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கும் ஒரு நாள் எப்படி வார்னிஷ் பண்றதுன்னு சொல்லிட்டு கத்துக் கொடுங்கன்னு மூயாங் சொல்றான். அது இருக்கட்டும். நீ எப்படி இந்த அளவுக்கு பர்னிச்சர் நல்லா செய்ய கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபெய்னி அண்ணா கேக்குறான். அதுவா? அது வந்து நாங்க அந்த கிராமத்துல இருந்தோம்ல. அங்க நிறைய வுட் கிடைக்கும். ஆனா பர்னிச்சர்லாம் எதுவும் கிடைக்காது. சோ அங்க இருக்கிற ஆளுங்களாவ தான் சேர்ந்து செய்வாங்க. அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து நானும் இதெல்லாம் செய்யறதுக்கு கத்துக்கிட்டேன். அது ஒரு வகையில ஜாலியா தான் இருக்கும்னு சொல்ல, உடனே ஃபெய்னியோட அண்ணா, இப்பதான் எனக்கு தெரியுது மூயாங். எதனால ஃபெய்னிக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்குன்ட்டு. நீ வந்து குப்பைச்செடி மாரி. எங்க தூக்கி போட்டாலும் அது பாட்டுக்கு முளைக்கும் பாரு. அந்த மாரி அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு நீ ஜாலியா இருக்குன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம மூயாங் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி நீங்களும் ஊர்ல இருக்கும்போது சூப்பரா ஃபார்மிங் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். விவசாயத்துல உங்கள மிஞ்சிக்க ஆளே இல்லையாமேன்னு கேட்க, அதெல்லாம் பிரமாதமா தான் பண்ணுவேன். ஆனா அந்த ஃபீல்டுல மட்டும் தான் எனக்கு நாலேட்ஜ் இருக்கு. இப்ப திடீர்னு புது ஃபீல்டுல போட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா ஃபீல் பண்றான். இப்ப எப்படி? இந்த ஃபீல்டுல நான் கலக்குறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சுட்டு, அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லிட்டு மூயாங்க அவர பயங்கரமா என்கரேஜ் பண்றான். பர்னிச்சர்லாம் வீட்டுக்கு வந்து சேருது. லின்மையோட வீட்டுக்குள்ள ஏத்திட்டு இருக்காங்க. பத்தாத அளவுக்கு பெரிய பெரிய பர்னிச்சரா கூட செஞ்சு வச்சுட்டு இருக்கான். அப்போன்னே சரி ஓகே கல்யாண மேளத்த கொட்டிடலாமா அப்படின்னு லின்மை கேக்குறா. அவங்க அண்ணன் பார்த்துட்டு கல்யாணங்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட விஷயம் கிடையாதுன்னு சொல்றான். லின்மை பயங்கரமா காண்டாயிடுறா. "அண்ணா, நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல நான்லாம் பொறுமையா இருக்க மாட்டேன். நீங்க என்ன வேணா பேசிட்டு இருங்க. நான் போயிட்டு இவன கூட்டிட்டு போயிட்டு தனியா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அப்பாவும் பாக்குறாங்க. இனியோட அண்ணா, "லின்மை கொஞ்ச நேரம் வாய மூடுன்னு" சொல்லிட்டு, "நான் உங்களுக்கு சரியான வேலை பார்க்கலன்றது உங்களுக்கு ஒரு வேலை உறுத்தலா இருக்கலாம். ஆனா நான் லின்மைய ரொம்ப லவ் பண்றேன். அவள நான் நல்லபடியா பாத்துக்குவேன். வேற எத பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொல்றான். அவங்க அம்மாவும் அப்பாவும், "நாங்க எப்பப்பா நோ சொன்னோம்? நீ வேற ஏன்பா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு பதில் எஸ் தானே. எஸ் தானேன்னு சொல்லிட்டு லின்மை வேகமா ஓடி போயிட்டு ஃபெய்டிங்க கட்டி புடிச்சுக்கிறான். உங்க அம்மா அப்பா பாத்துட்டு இருக்காங்க. என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஃபெய்டிங் இவ்ளோ திட்ட ஆரம்பிக்கிறான். லின்மை பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. பர்னிச்சர்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு ஃபெய்னி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. மூயாங்க பார்த்து நீ கலை கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி இந்த தடவை நீ ஏதாவது கேளு. நான் உனக்கு வேணா ரெடியா இருக்கேன் குடுக்கறதுக்கு. ஆனா போன தடவை மாதிரி எகத்தாளமா ஏதாவது கேட்ட நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. மூயாங்க அமைதியா வீட்டுக்கு போறான். உள்ள போய் பார்த்தா பங்கர் பெட் காணாம போயிருக்கு. அதுக்கு பதிலா ஒரு பெரிய கட்டில் இருக்கு. அண்ணனுக்கு பர்னிச்சர் செஞ்சு மிச்சம் விட்ட நான் அவர்ட்ட இருந்து வாங்கிட்டு இந்த கட்டில பண்ணிட்டேன். பங்கர் பெட்டை வித்துட்டேன். பெனி நீயே யோசிச்சு பாரு. எத்தன நாளைக்கு இந்த பங்கர் பெட்டை யூஸ் பண்றது? சரிப்பட்டு வராது. போய் படுத்து பாரேன். கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பாருன்னு சொல்ல 2 பேரும் போய் அந்த கட்டில்ல படுத்துக்கிறாங்க. இதான் சாக்குன்னு மூயாங் கொஞ்சம் கொஞ்சமா ஃபெய்னி பக்கமா நகர்ந்து போயிட்டு இருக்கான். ஆஹா இதெல்லாம் சத்தியமா சரிப்பட்டு வராது. மூயாங் நீ என்ன பண்ற? சீக்கிரமா போய் அந்த பங்கர் பெட்ட திரும்ப வாங்கிட்டு வா. இத கொண்டு போய் வித்துரு. சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல இல்ல நீ ஒரு நிமிஷம் பாடேன். பங்கர் பெட் திருப்பி இப்ப எப்படி வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த பக்கமா கைய கொண்டு போறான். என்ன பண்ற அப்படின்னு ஃபெய்னி கேட்டுட்டு இருக்கா. அசையாத இடிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஓரமா கார்னர் இருக்குல்ல. அத அப்படியே கையோட தூக்கி இந்த 2 பேர் பெட்டுக்கும் நடுவுல ஒரு பார்டர் மாதிரி கட்டி வைக்கிறான். பார்த்தல்ல இப்போ உனக்கும் எனக்கும் நடுவுல பேரியர் இருக்கு. அதாவது எல்லோ கோடு இருக்கு. இத தாண்டி நானும் வர முடியாது. கதவு மாரி கலக்கலா கட்டிருக்கியான்லன்னு மூயாங் பெருமை காட்டிக்கிறான். ஃபெய்னி பாக்குறா. ஆமா நல்லதா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பெருசா ஹைட்டா இருந்திருக்கலாம்னு சொல்ல, ஹைட்டா இருந்தாலும் அது என்ன தடுத்து நிறுத்தாதுன்னு மூயாங் லைட்டா மெதுவா சொல்லிட்டு இருக்கான். என்ன சொன்ன அப்படின்னு ஃபெய்னி கேக்குறா. ஒண்ணும் இல்லைன்னு சமாளிக்கிறான். ஹலோ மேடம், ஃபெய்னி மேடம் வீட்ல இருக்கீங்களான்னு அந்த மரக்கதவை போட்டு தட்டிட்டு இருக்கான். வீட்லாம் யாரும் இல்ல. கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு ஃபெய்னி அவன கலாய்ச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு பக்கத்து வீட்ல ஒரு கப்பல் ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க போல. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. ஃபெய்னி காது மூடிட்டு, "முயாங் இப்ப நீ காது மூட போறியா இல்லையான்னு" கத்திட்டு இருக்கா. முயாங் இவள பார்த்து சிரிச்சுட்டு அவனும் அமைதியா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் ஃபெய்னியோட அண்ணாக்கும் லின்மைக்கும் கல்யாணம் ஆகுது. அம்மா அப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு லின்மை ஒரு வழியா அவங்க அண்ணனோட அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. நம்ம மூயாங்கெல்லாம் போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஊர்வலமா சைக்கிள்ல வந்து பாட்டுலாம் பாடுறாங்க. ஃபெய்னி இன்னைக்கு சிரிச்சு சிரிச்சு எனக்கு வாயே வலிக்குதுன்னு வீட்டுக்குள்ள வரா. மூயாங் பாக்குறான். உன் கல்யாணத்தை விட அதிகமா இன்னைக்கு தான் நீ சிரிச்சிருக்க. டயர்டா இருந்திருப்ப. இந்த கல்யாணத்துக்கு நானும் பாதி காரணம் தானேன்னு மூயாங் சொல்றான். பாதியா? பெரிய கிரெடிட் உனக்கு தான். உனக்கு என்ன வேணும் கேளு. ஆனா பாரேன் சின்ன வயசுல உன்னை பார்க்கும் போதெல்லாம் கெட்டதா நடந்துட்டே இருக்கும். இப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு மூயாங் சொல்றான். சின்ன வயசுல ஒரு ஃப்ளைய தொலைச்சிருவால இவனால. அதுக்கப்புறமா போய் பாத்ரூம்குள்ள தேடி தேடி அந்த ஃப்ளை எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்து இவன் பொறுக்கி எடுத்துட்டு வந்துட்டு அதை கஷ்டப்பட்டு ஃபெய்னிட்ட கொடுத்துருக்கான். அது தெரியாம அதை பார்த்து அவ பயந்து போயிட்டு கீழே தள்ளி விட்டுருக்கா. அதே மாதிரி அடுத்த தடவ ஒரு பால் மேல அடிக்கும்போது இவன் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். ஆனா அந்த பால் ஆப்போசிட்ல இருக்க மரத்துல பட்டு இவன் மேல பட்டிருக்கு. இவனுக்கு அறிவே இல்லையாடான்னு திட்டிட்டு போயிருக்கா. ஆனா மூயாங் தான் அவளை காப்பாத்துறேன்னு கீழே விழுந்து கை கால்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கு.
அது மட்டும் இல்லாம ஃபெய்னி காசு குடுப்பான்னு சொல்லிட்டு வீட்ல வெயிட் பண்ணிட்டே இருந்தால. அன்னைக்கு சில ரவுடி பசங்கள்லாம் மூயாங்க தடுத்து நிறுத்தி அடிச்சு போட்டு காசெல்லாம் புடுங்கிட்டு போயிருக்காங்க. இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஃபெய்னி பாக்குறா. இதெல்லாம் ஏன்டான்ட்டு முன்னாடியே சொல்ல. சாரிடா அப்படின்னு சொல்றா. சீ இதுக்கு ஏன் நீ பண்ணி சாரி சொல்லிட்டு இருக்க? இதுல உன் தப்பு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மூயான் கேக்குறான். இல்ல உன்ன பாக்கும்போது சில சமயம் ரொம்ப நாளா பார்த்த மாரி தெரிஞ்ச மாரியும் இருக்கு. சில சமயம் இப்பதான் உன்ன புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. புரிஞ்சுக்கவே முடியலன்னு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. ஏன் தெரிஞ்சிருந்தா மொத நாளே என் கூட போட்டோ எடுத்துப்பியா அப்படின்னு மூயான் கேக்குறான். போட்டோ எடுத்து யார் காசு செலவு பண்றதுன்னு அவ கேட்டுட்டு இருக்கா. காசே செலவாகாது. என் கூட வாயேன் அப்படின்னு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு லைட் மாரி போட்டுட்டு போட்டோ எடுக்கிற மாரி ஃபிலிம் மாரி இந்த 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் மாறி மாறி போட்டோ எடுக்கிறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு ஐடிக்கு போட்டோ எடுக்க போனோம்ல. அப்ப நீ எப்படி நின்னுட்டு இருந்த? இப்படி என் பக்கமா தலைய சாய்ச்சு நின்னுட்டு இருந்த தானேன்னு மூயான் கேக்குறான். இல்லையே நான் அப்பல்லாம் நிக்கல. நார்மலா தான் நின்னேன்னு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. இப்படி நின்னுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூயாங் பக்கத்துல போயிட்டு ஃபெய்னிட்ட கிஸ் பண்ற மாரி போயிட்டு இருக்கான். ஃபெய்னி பாக்குறா. உட்றா ஆளுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. மூயாங் சிரிச்சுட்டே அவன் பாட்டுக்கு தனியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க மூஜிங் பாக்குறா. இன்னைக்கும் புது குரூப் பக்கத்து காலேஜ்ல இருந்து வரப்போதா? இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அம்மாவும் தம்பி இந்த ஊர்ல தானே இருக்கான். அவன பாக்க போலையான்னு பக்கத்துல ஃப்ரெண்டு கேக்குறாங்க. நான் வந்து சுத்தி பார்க்கவா வந்திருக்கேன். நானே வேலை விஷயமா வந்திருக்கேன்னு அவ சொல்றா. ஆமா அம்மா ஓட்டு போய் சொன்னேன் பாரு. நீ உன் ஹஸ்பண்டே வுட்டு வந்திருக்க. சத்தியமா என்னால இப்படிலாம் பண்ணவே முடியாது. சரி, சரி. பிரியாரிட்டீஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் வேற மாரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காத மாரி நின்னுட்டு இருக்காங்க. ஆமா அப்படின்னு மூஜிங்கும் சொல்லிட்டு இருக்கா. பஸ் வருது. இவங்கலாம் இன்வைட் பண்றதுக்கு போறாங்க. அங்க ஒரு பையன் வரான். இந்த ஆள் பேரு மிஸ்டர் லூவாம். ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இவகிட்ட அப்படியே பயங்கரமா பல்ல காட்டிட்டு அவன் கேட்க, வெல்கம் மிஸ்டர் லூ. இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அமைதியா மூஜிங் கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க ஃபெய்ட்டிங்க காட்டுறாங்க. ஃபெய்னியோட அண்ணன் தான். ஏதோ கொடியெல்லாம் எண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு லீடர் லேடி பக்கத்துல வந்துட்டு, "ஏன்பா 2 மணி நேரமா இங்க இருக்க கொடி எண்ணிட்டு இருக்க? இதுல இருக்கதே மொத்தம் 12 கோடி தான். வேலை இல்லன்னு தெரியுது. உனக்கு ஒரு வேலை குடுக்குறேன். பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல புரொடக்ஷன்ல அசத்தி இருக்காங்க இந்த தடவ. அவங்கள பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதி நம்ம வந்து இத ரேடியோல போட போறோம். போய் இந்த ஆர்டிக்கல் எழுதிட்டு வான்னு சொல்ல, சூப்பரா வேலை பண்ணிட்டு வரேன் மேடம் அப்படின்னு அவங்க போய் கேட்கறான். எப்படி நீங்க இந்த மாதிரி சூப்பரா புரொடக்ஷன் பண்ணீங்கன்னு அங்க இருக்க லீடர் கிட்ட. அந்த லேடி உடனே நாங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ரொம்ப சூப்பரா எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் ப்ராடக்ட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானா? வேற ஏதாவது சொல்லுங்கன்னு மறுபடியும் ஃபைட்டிங் கேக்குறான். வேற ஏதாவது நீ கேள்வி கேளுப்பா. பதில் சொல்றேன்னு சொல்ல இவனுக்கு கேள்வி கேட்க சத்தியமா தெரியல. தேனி அங்க வந்துடுறா. இந்த கோலை நீங்க அடையறதுக்குள்ள நீங்க நிறைய கஷ்டத்த பார்த்திருப்பீங்கல்ல. நிறைய பேர் தொல்லை பண்ணிருப்பாங்க. அத பத்தி வேணா சொல்லுங்களேன்னு சொல்ல, இப்ப பார்ப்பா நான் எப்படி சொல்றேன்ட்டு எத்தனை பேர் தொல்லை பண்ணாங்க. சில பொண்ணுங்கலாம் ஒண்ணா சேர்ந்து கூட்டணி போட்டுக்கிட்டு அவங்க படிக்கிறத பத்தி காசிப் பேசினாங்க தெரியுமா? ஆனா அதையும் தாண்டி என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ல வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கதை சொல்லிட்டே இருக்காங்க. ஃபெய்னி பார்த்து சிரிக்கிறா. அவங்க அண்ணன் அவன் பாட்டுக்கு நோட்ஸ் எழுதிட்டே இருக்கான். ஃபெய்னி வீட்டுக்கு வரும்போது அவங்க அண்ணா அப்செட்டா இருக்கான்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. ஃபெய்னி பாக்குறா. ஏய் என்னென்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு நேரா உள்ள போறா. ஃபெய்னி அந்த ஆர்டிக்கல் எழுதணும். எனக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல. எழுதுறதுல எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. ஃபெய்னி பேசாம நான் வேற வேலையை டிரான்ஸ்ஃபர் ஆகுது மாத்திக்கவா? என்னால இந்த பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்ல, லின்மையோட அம்மா அப்பா உன்னை அப்படியே உறிஞ்சி எடுத்துருவாங்க. நான் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த மாரி எழுது, இந்த மாரி எழுதுன்னு சொல்ல, எழுதி குடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு அவங்க அண்ணன் பக்கத்துல நிக்கிறான். ஃபெய்னியும் சூப்பரா ஒரு ஆர்டிக்கல் எழுதி குடுக்குறா. அத அந்த லீடர் லேடி கூட்டு போயிட்டு, அதுக்கும் மேல யார்கிட்ட குடுக்கணுமோ வேற யாரும் இல்ல. ஃபெங்லின் இருக்கால்ல, அவகிட்ட குடுக்குறா. ஃபெங்லின் படிச்சு பார்த்துட்டு, என்னங்க இது? கண்டபடி வார்த்தையெல்லாம் பெருசா யூஸ் பண்ணி எழுதி வச்சுட்டு இருக்கீங்க. இதே வேலைய தான் அந்த ஃபெய்னி எப்ப பாரு பாப்பா. அதே மாதிரி இந்த ஃபெய்ட்டிங்கும் அந்த மாரி வேலை பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. மாத்தி எழுதுங்கன்னு சொல்லிட்டு குடுத்து தொரத்தி விட்டுர்றா. அந்த லீடர் லேடி பார்த்துட்டு இது நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு மறுபடியும் ஃபைட்டிங் வீட்டுக்கு வந்து சோகமா இருக்க லின்மை வரா. ஏன் அதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க? சரி கஷ்டமான வார்த்தை இருக்கு. சிம்பிளா எழுதணும் அவ்வளவுதானே. எனக்கு சிம்பிளான வார்த்தை மட்டும் தான் தெரியும். பேசாம நான் எழுதி கொடுக்கவா அப்படின்னு கேட்டுட்டு அங்கங்க பெருசா இருக்கதெல்லாம் அடிச்சுட்டு மாத்தி இவ புதுசா திருப்பி மாத்தி எழுத ஆரம்பிக்கிறா. இது ஓகேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாள் ஃபைட்டிங் போயிட்டு அத கத்தி கத்தி படிச்சிட்டு இருக்கான். ஒட்டு மொத்தமா டீம் முன்னாடி ஷூ மேடம் பாக்குறாங்க. என்னப்பா இது இப்படி எழுதி வச்சிட்டு இருக்க? சரி நீ புது பையன் தான் எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும்ல. 2 தடவை ரிவைஸ் பண்ணியும் இப்படி எழுதிட்டு இருக்கீங்க. ஃபவுண்டேஷன் செரிமனி எவ்வளவு நல்லா போன வருஷம் நடந்தது. அதுதான் இங்க இருக்கிற எல்லாரையும் வேலை பார்க்கறதுக்கு மோட்டிவேட் பண்ணி விட்டுருக்கு. அத பத்தி நீங்க எழுதவே இல்ல. அதுதானே நீங்க முன்னுரையாவே எழுதியிருக்கணும்னு சொல்ல, ஒண்ணு இந்த லீடர் லேடி பாக்குறாங்க. ஷூ மேடம் அத பத்தி தான் நாங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். சில பேருக்கு பிடிக்கலங்கிறதால அத மாத்த வேண்டியதா போயிடுச்சு. பேசாம நீங்க அத படிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க கொடுங்க அப்படின்னு நம்ம ஃபெய்னி எழுதின கண்டென்ட் எடுத்து குடுத்துடுறான் நம்ம ஃபெய்னி எழுதின கண்டென்ட்ட ஃபெயிண்டிங்கும் எடுத்து குடுத்துடுறான். ஷூ மேடம் படிக்கிறாங்க. கண்டென்ட்னா இப்படி இருக்கணும். இத போய் ரேடியோல பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. பப்ளிஷும் ஆயிடுது. ஃபெய்னி வீட்டுக்கு வரா. ஒரு குட்டி அம்புக்குறி ஜன்னல் மேல இருக்கு. அப்படி இருந்தாலே மொட்டை மாடிக்கு வரணும்னு சொல்லிட்டு மூயாங் சொல்லியிருப்பான் போல. மொட்டை மாடிக்குன்னு சொல்லிட்டு ஃபெய்னி அங்க இருந்து ஓடி போறா. பார்த்தா மூயாங் நிறைய காய்கறிலாம் கட் பண்ணிட்டு குட்டியா ஒரு ஹாட் பாட் ரெடி பண்ணிருக்கான். ஏய் இது எதுக்குன்னு ஃபெய்னி பக்கத்துல போய் உட்கார்றா. மேடம் எழுதின ஆர்டிக்கல் இன்னைக்கு ரேடியோல வந்திருக்கு.
அத பாராட்டுற விதமா, இந்த மாரி நான் குட்டி விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "நீ பரவால்லப்பா, கியூட்டா கட் பண்ணியிருக்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே உனக்குன்னு" ஃபெய்னி கேட்கிறா. "ஆமா, நாங்க அங்க இருக்கும்போது நாங்களே தான் சமைக்கணும். சரியா காய்கறி கிடைக்காது. அரிசிலாம் அங்க கிடைக்கவே கிடைக்காது. சும்மா ராகி, கோதுமைன்னு சொல்லிட்டு சில ஐட்டம் கிடைக்கும். அத நாங்க வேக வச்சு சாப்பிட்டுப்போம்ன்னு சொல்ல, நீ சரியான சோத்து மூட்டையாச்சே! ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பியேன்னு" ஃபெய்னி கேட்கிறா. "அதுவா? அப்பப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு நடுவுல கொஞ்சம் சந்தோஷத்த தேடுற ஆள் நானு. அதனால அதுவும் எனக்கு பழகி போயிடுச்சுன்னு" அவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபெய்னி பார்த்துட்டு இருக்கும்போதே, "ஃபெய்னி நம்மள்ட்ட ஒரு பவுல் கூட சரியா இல்ல. வாங்கலாமான்னு?" கேட்க, "ஃபெய்னி நான் நாளைக்கு வாங்குறேன்" அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபெய்னிக்கு மூயாங் ஒரு டிராமாவே போட்டு காட்டிட்டு இருக்கான். "இதெல்லாம் எப்படா நீ கத்துக்கிட்ட? சூப்பரா இருந்துச்சுன்னு" சொல்லிட்டு ஃபெய்னி பாராட்ட ஆரம்பிக்கிறா. "ஃபெய்னி டெய்லி கிளாஸ கட் பண்ணிட்டு தியேட்டருக்கு தான் போவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதா? அங்க போய் தான் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு" மூயாங் சொல்றான். "ஆமா, தியேட்டருக்கு போயிட்டு ஜாலியா சுத்துற ஆள் நீனு. உனக்கு எப்படி காலேஜ்க்கு போக இடம் கிடைச்சதுன்னு?" கேட்க, "நான் காலேஜ் போணும்லாம் என் லைஃப்ல நெனச்சே பார்த்தது கிடையாது. திடீர்னு நான் பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டு இருந்தேன். கோதுமைய விளைவிச்சு சாப்பிட்டு, பில்டிங் கட்டிக்கிட்டு அப்படின்னு. எனக்கு அப்பன்னு பார்த்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா நான் உன்ட்ட கேட்கவே இல்லையே. நீ நல்ல வேலை பார்க்குற. இப்ப நல்லா தான் ஹேப்பியா இருக்க. எதுக்காக காலேஜ் போணும்னு ஆசைப்படுற?" அப்படின்னு கேட்க, "எனக்கு வந்து பெரிய எழுத்தாளர் ஆகணும். அதுக்கு நான் காலேஜ் போணும். நெறைய கத்துக்கணும்னு" ஃபெய்னி சொல்றா. "உனக்கு அந்த டேலண்ட் இருக்கு ஃபெய்னி. நீ கண்டிப்பா பெரிய ஆளாக போற. நான் வேணா பார்க்குறேன் பாரேன். நான் சொல்ற வாக்கு பலிக்கும்னு" சொல்லிட்டு மூயாங் சொல்லிட்டு இருக்கான். முன்னாடி எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்போன்னு சொல்லிட்டு ஃபெய்னி சோகமாயிடுறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆகப் போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரைய பாய்.